இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு டைமில் கம்ப்ளீட்டாக ஆர்டினரியாக இருந்த மொமெண்ட்ஸை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பேசுகிறதுக்கு ஒரு விஷயமே இல்லைனாலுமே இந்த கட் பண்ணுறதுக்கு மனசு வராமல் சும்மா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு எதையாவது பேசிகிட்டு இருந்திருப்போம். அந்த மொமெண்ட்ஸு ரேண்டமாக நீ சாப்பிட்டியா, பத்திரமா வீட்டுக்கு போனியா, குட் மார்னிங்கு, குட் நைட்டு, அந்த மாதிரி மெசேஜஸ்ஸு, சில்லியான சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ண ஃபைட்ஸு, அவ்வளோ பெரிய ஜோக்காகவே இருந்திருக்காது, இருந்தாலும் அதுக்கு விழுந்து விழுந்து சிரித்த மொமெண்ட்ஸு, நெக்ஸ்ட் நடந்து போயிட்டு இருந்தாலுமே கம்ஃபர்டபுளான ஒரு சைலன்ஸ் இருந்திருக்கு. அந்த சைலன்ஸு அப்போ நம்மளுக்கு தெரியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸை தான் நம்ம ஒரு நாளைக்கு உட்காந்து 1000 தடவை மண்டையில் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டே இருப்போம்னு. அப்போ நம்மளுக்கு தெரியாது, ஒரு தடவை போய் அவங்க வாய்ஸை கேட்டுட்டு வந்துடல அப்படின்னு இன்னைக்கு உட்காந்து நினச்சிருப்போம்னு. அப்போ நம்மளுக்கு தெரியாது, இன்னும் ஒரு டைம் அவங்கக்கிட்ட உட்காந்துருக்கலாமேன்னு இன்னைக்கு நினைப்போம்னு. அந்த ரிலேஷன்ஷிப்போட பீக்கில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்ம எப்போவுமே இன்னும் நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிக்குவோம், நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சிக்குவோம், நிறைய டுமாரோஸ் வரும்னு நினச்சிட்டே உட்காந்துருப்போம். ஆனால் விஷயம் என்னென்னா, லைஃப் கண்டிப்பாக மாறு, பீப்புள் கண்டிப்பாக மாறுவாங்க. அதை விட முக்கியமாக ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மாறு. அப்போ தான் சடனாக நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், அந்த நார்மல் டேஸை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு. அதனால் இன்றைக்கி உங்களுக்காக யாராவது இருக்காங்கன்னா தயவு செஞ்சு ஸ்பெஷல் மொமெண்ட்காக வெயிட்டே பண்ணாதீங்க. நிறைய பேசுங்க, லவுடாக லவ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி மட்டும் திரும்பி ஒரு டைம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சி உட்காந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. சரிலோ.